ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். "நீலாம் ஒர்க் அவுட் பண்ணுவியா?" அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பண்ணுவேன். என்ன ரிசல்ட் தான் இருக்காது. வாரத்தில ஒரு 6 நாள் ஒர்க் அவுட்டுக்கு பிளான் பண்ணேன் அப்படின்னா, 2, 3 நாள் தான் பண்ணுவேன். ஸோ, அதனால கன்சிஸ்டன்ட்டா பண்றது கிடையாது அப்படின்றதுனால, பெரிய லெவல்ல ரிசல்ட்ஸும் வந்து குடுக்குறது கிடையாது. பட் நான் ஏன் வீட்ல பண்ண ஆரம்பிச்சேன்? ஏன் ஜிம்முக்கு போறதில்ல? அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால நெறைய பேர் வந்து ஃபிட்னஸ்க்கு என்கரேஜ் பண்றாங்க, பண்ண சொல்லி சொல்றாங்க. அது எல்லாமே நல்ல விஷயம் தான். எல்லாருமே வந்து ஃபிட்டா இருக்கணும், ஜிம்முக்கு போணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா, அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய ஒரு டார்க் சைட பத்தி யாருமே வந்து பேசுறது கிடையாது. ஏன்னா, பெரும்பாலான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களே ஜிம் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறது கிடையாது. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ, அதனால எனக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜிம்ல நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயங்கள், இல்ல ஸ்கேம்ன்னு கூட சொல்லலாம். ஸோ, இந்த மாரி விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் அது கூடவே சேர்ந்து நான் என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்றேன் அப்படின்றதையும் சொல்றேன். எப்படி நான் வந்து ஃபிட்டா என்ன மாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி விஷயங்களையும் ஷேர் பண்றேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஜிம்முக்கு போணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா, அந்த சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொடிகம்பத்தில கொடி ஆடிட்டு இருக்க மாரி தான் சட்டை என் மேல வந்து ஆடிட்டு இருக்கும். அந்த அளவு மோசமா இருப்பேன். ஸோ, எப்படியாவது நம்மளோட உடம்ப டெவலப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஆனா, போகுறதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றத பார்த்தா யாரும் கிண்டல் பண்ணுவாங்களோ, எலும்பு கூடு மாதிரி இருக்கான், வந்து இவன் என்னத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்களோ. ஸோ, அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். குண்டா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு மனசுக்குள்ள அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மள ஜிம்முக்கு போகவே விடாது. அப்படிதான் நானும் ரொம்ப நாள் வந்து இருந்தேன். கடைசியில ஒரு நாள் நம்ம போயே தீருறோம். நம்ம வந்து நம்மளோட உடம்ப கண்டிப்பா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு, தைரியத்த வர வச்சுட்டு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜிம்மா வந்து விசாரிக்கிறேன். ஸோ, அப்படி ஆரம்பத்தில விசாரிக்கும்போதே, அந்த நெறைய ஜிம் மாஸ்டர்ஸ் இருப்பாய்ங்க இல்லையா? அவைங்க வந்து என்ன பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா, "தம்பி நீ வந்து நார்மலாலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பண்ணேன்னா உனக்கு வந்து இன்ஜுரி ஆயிரும். அதனால என்ன பண்ணு அப்படின்னா, மாசத்துக்கு ரூ. 3000 எங்களுக்கு குடுத்துட்ட அப்படின்னா, உனக்கு பெர்சனல் ட்ரெய்னிங் குடுக்குறோம். பெர்சனல் ட்ரெய்னிங் குடுத்து, உன்ன 6 மாசத்திலேயே வந்து ஒரு பெட்டரான ஒரு ஷேப்புக்கு நாங்க எடுத்துட்டு வந்துருவோம்." பெரும்பாலான ஜிம்ல வந்து இதே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. டேய் 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 என்னடா ஆனா பிரச்சனை என்னன்னா, என்னால மாசத்துக்கு ரூ. 3000 4000 வந்து செலவு பண்ண முடியாது. அந்த டைம்ல அதுக்கான பொட்டன்ஷியல்ல நான் இல்ல. அப்ப அவங்கள்ட்ட சொல்றேன், "இல்ல எனக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது. நீங்க ஜென்ரலாவே என்ன சேர்த்துக்கங்க." ஜென்ரலானா மாசம் ரூ. 600 தான். ஸோ ஜென்ரலாவே சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே நீ வந்து சேர்ந்துக்கோ. பட் இன்ஜுரி ஆச்சு அப்படின்ற மாரினா நாங்க பொறுப்பு கிடையாது. அப்படின்ற மாரி ஒரு சைடுல பயமுறுத்துறாங்க. இன்னொரு சைடுல வந்து இந்த பெர்சனல் ட்ரெய்னிங்க்கு புஷ் பண்றாங்க. ஐயோ! என்னத்தையும் போட்டான்டி ஓடியாந்துரு. அப்படின்ற மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு அந்த விஷயத்த சொல்லல. அது வந்து கொஞ்சம் பிரீமியமான ஜிம்மு. எஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதோட பேரு. அந்த இடத்துல எனக்கு அந்த மாரி புஷ் பண்ணல. எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, மாசத்துக்கு இவ்வளோ தான் சார்ஜஸ். இத நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரெகுலரா வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றதையும் நாங்களே குடுத்துருவோம். உங்களுக்கு எந்த எக்யூப்மென்ட்டையும் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும் கூட பிரச்சனை இல்ல. நாங்களே வந்து அத உங்களுக்கு சொல்லி தருவோம் அப்படின்ற மாரி விஷயங்கள சொன்னாங்க. மொத நாள் போய் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு, நான் நாளைக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற மாரி நான் வந்து ஜிம்ம விட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து பைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது குடுகுடுன்னு உள்ள இருந்து ஒரு ட்ரெய்னர் வந்து ஓடி வராரு. ஓடி வந்து என்கிட்ட பேசுறாரு. "ப்ரோ நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்களா?" அப்படின்றாரு. "ஆமா ஜாயின் பண்ண போறேன்" அப்படின்னேன். அப்போ வந்து நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்னோட ரெஃபரன்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த டார்கெட் வந்து குளோஸ் ஆகும். உங்களுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. பரவாயில்லையே இது நல்லா இருக்கே. உள்ளே இருந்து ஒருத்தர் வாண்டடா வந்து டிஸ்கவுண்ட்டும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆப்வியஸா அத ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். டெபினெட்லி. சரி நாளைக்கே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா, அதுவரைக்கும் ஜாயின் பண்ணணுன்ற எண்ணம் இல்ல. இவரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. இதுல முதல்ல நான் 3 மாசத்துக்கு எடுத்துக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவை அப்படின்னா நான் 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல அப்படிலாம் நீங்க எடுக்க முடியாது. நீங்க எடுத்தா 1 இயர்க்கு எடுங்க. நீங்க இஎம்ஐ ஆப்ஷன் வேணா இருக்கு. அது வேணா போட்டுக்கிடுங்க. நீங்க 1 இயர்க்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாசமும் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஜிம்மும் பார்க்கறதுக்கு பிரீமியமா இருந்துச்சு. ஏசி ஜிம்மு. வெளியில பிரைஸ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விலையும் கம்மியா இருந்துச்சு. அப்போ இது வந்து எனக்கு ஒரு நல்ல டீலா இருந்தது. சரி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, போனா போகுது காச கட்டுவோம். காச கட்டுனத நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்காவது கண்டிப்பா ஜிம்முக்கு வருவோம். அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி மறுநாளே வந்து அவங்க சொன்ன அந்த ரூ. 9,000 குடுத்து அந்த ஜிம்ல வந்து ஜாயின் பண்ணேன். 12 மாசத்துக்கு பிளஸ் அந்த 2 மாசம் இலவசம். இது சேர்ந்து 14 மாசம் மொத்தமா அந்த பீரியட். பட் நாள் வந்து நான் உள்ள போனேன். போனப்போ வந்து என்ன
என்ன ஒரு டேபிளில் படுக்க வைக்கிறாங்க, ஒரு மிஷின் மாதிரி ஏதோ வச்சு செக் பண்ணுறாங்க, உங்கள் பாடியில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபேட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனேயே நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸுக்கு போகாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே கொண்டு போகணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு 2-3 மாதமாவது நீங்கள் வந்து கார்டியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் உடம்புல ஃபேட் இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த சிச்சுவேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பத்தில் கொடியாடுறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த டேட்டாஸ் காமிச்சதுனால சரி ஏதோ ஒரு அளவுக்கு ஃபேட் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து நானும் நம்பினேன். அந்த ஜிம்மில் மொத்தமாக வந்து ஒரு 3-4 ட்ரைனர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ வாரம் வந்து எனக்கு ஃபுல்லாக கார்டியோ தான். அதாவது அந்த ட்ரெட்மில்ல நடக்கணும், அப்புறமா சைக்கிள் ஓட்டணும், அப்புறமா இன்னொன்று இப்படி ஆட்டுவாங்கல்ல அந்த மாதிரியான மிஷினு. ஸோ இதெல்லாம் தான் நான் மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா என் கூட அதாவது ஜிம்முக்கு வர்ற ஆட்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்டுக்கு போயிடுவாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் இதையே தொடர்ந்து ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. இந்த ஒரு வாரத்தோட முடிவில் அந்த ஜிம் ட்ரைனர் என்னை ஜாயின் பண்ணி விட்டார் இல்லையா, அவர் வந்து வராரு. வந்து அவர் அதுக்கு முன்னாடியே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். அந்த நல்லா பேசுகிற டோன்லேயே வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ப்ரோ இந்த ஜிம்மில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களை 3 மாதத்துக்கு இதை தான் பண்ண விடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பர்சனல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கங்க. என் பேரை கொடுத்து பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கங்க. மாதத்துக்கு வந்து ஒரு 3000 பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வந்துடுவேன். நான் உங்களை ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெளியில் பர்சனல் ட்ரைனிங் சொல்கிறாங்க அப்படின்றதுனால தான் வந்து உங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். நீங்கள் மறுபடியும் பர்சனல் ட்ரைனிங் சொன்னீங்க அப்படின்னா என்னால் அந்த அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் கொடுத்ததே அமௌண்ட்டு 9000, அதுவே வந்து எனக்கு காஸ்ட்லி. ஸோ அப்போ மறுபடியும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அவர்கிட்ட சொல்லிட்டேன். இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது வார ஸ்டார்டிங்லேருந்து வந்து மறுபடியும் அதே கார்டியோவை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஜிம்முக்கு வரக்கூடிய டாக்டர் ஒருத்தர் என்னை ஒரு வாரமாக நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கார். அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு கீழே நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அவரும் என் கூடவே வந்து என்கிட்ட பேசுகிறாரு. என்னாச்சு ஒரு வாரமாக நீங்கள் கார்டியோவே பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் அதை தாண்டி போக மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், என் உடம்புல ஃபேட் இருக்குன்னு சொல்லி என்னை வந்து 3 மாதமாக இதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் அதுக்கு சிரிச்சிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து மெயின் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு ஃபேட்டும் சேர்ந்து பர்ன் ஆகும். ஸோ அவங்க வந்து உங்களை வச்சு செய்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதாவது 3 மாதமாக அவங்கள வச்சு கார்டியோ மட்டுமே பண்ண வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா பர்சனல் ட்ரைனிங்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. நீங்களாக ஓனாக வந்து ஒரு ஒர்க் அவுட் செட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வெளியில் சில விஷயங்கள் சொல்கிறேன், அந்தபடி வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மறுநாளே நான் அந்த ட்ரைனர்கிட்ட போய் கேட்குறேன், என்னால் கார்டியோ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைங்க அப்படிலாம் சொல்லித்தர முடியாது, நீங்கள் வந்து கார்டியோ தான் வந்து 2 மாதமாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை இன்சிஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா அவர் வேற யார்கிட்டையோ பேசிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட்னா அது அந்த டம்பிள் இருக்கு இல்லையா, இந்த டம்பிளில் கம்பியை மட்டும்தான் தூக்கணும், இந்த வெயிட்ஸ்லாம் இல்லாமல் கம்பியை மட்டும்தான் தூக்கணும். அந்த மாதிரியான ஒர்க் அவுட்டை வந்து அந்த சார்ட்டில் வந்து டிக் பண்ணி தராங்க. என்ன ஒர்க் அவுட்டுன்னு டிக் பண்ணிட்டு அதை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அந்த பேரெல்லாம் எனக்கு படிக்க தெரியுது, ஆனால் அது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ செஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னா இப்படி அந்த ராடை பிடிச்சி இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு தெரியாது. அப்போ அந்த ட்ரைனர்கிட்ட போய் கேட்குறேன், ப்ரோ இதெல்லாம் என்னென்ன எனக்கு தெரியாது, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ பர்சனல் ட்ரைனிங் சொன்னேன், நீங்கள் அதையே புரிஞ்சுக்கிட மாட்டேன்றீங்க அப்படின்றாரு. ஏங்க பர்சனல் ட்ரைனிங்க்கும் இதுக்கும் நான் உங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண சொல்லலை, நீங்கள் ட்ரைனராக இருக்கீங்க, ஸ்டார்டிங்கில் எனக்கு அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத தள்ளி நின்று சொல்லிக் கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறமா அவனும் வந்து கண்டுக்கிறது இல்லை. அந்த டாக்டர் ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் மட்டும் அப்பப்போ வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு போவார். ஸோ அதை வச்சு நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டாக்டரோட பேசி நான் பண்ணுறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது என் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சும்மா ஏதோ ஒன்று இன்டர்னலாக ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய மாஸ்டர், அதாவது இவங்கெல்லாம் வந்து ஜூனியர் ட்ரைனர்ஸு, அவங்களுக்கு மேலே மாஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அந்த மாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் ஃப்ரீலான்சிங்கில் வரும், நீங்கள் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ என்ன ப்ரோ நீங்களும் சொல்லித்தர மாட்டேன்றீங்க, நாங்கள் அவர் ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி தராரு, அதையும் வந்து சொல்லக்கூடாதுன்றீங்க, அப்புறம் நான் எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ப்ரோன்லாம் சொல்லக்கூடாது, நான் வந்து இந்த ஜிம் மாஸ்டர், நீங்கள் என்ன மாஸ்டர்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே,
மாஸ்டர் அப்போ நான் எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் மறுபடியும் முதல்ல இருந்து அதுக்கு தான் நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், பர்சனல் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி உருட்டுறாரு. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. எங்கே போனாலும் பர்சனல் ட்ரைனிங் அது இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக பண்ணி கொடுங்க, வேணான்னு சொல்லலை. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ என்னையும் புஷ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். அப்போ அந்த ஜிம்முக்கு வரக்கூடிய டாக்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவங்க கிடக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுநாளும் வந்து எனக்கு அதே மாதிரி ஒர்க் அவுட் ஓரளவுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்து அவர் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிட்டாருன்னு சொல்லி வைங்களேன். ஸோ அவர் கூடயே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஜிம்மில் இருந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்கள் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணாமல் நீங்கள் ஓனாக பண்ணுறா இருந்தால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பர்சனல் ட்ரைனிங் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மீண்டும் மீண்டுமா? அப்போ இந்த விஷயத்தை அந்த ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாரு, அவர் வந்து ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணல, நானும் அவர் ஃப்ரெண்ட்ஸு, முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த மேட்டரை அப்படியே விடுறாங்க. ஆனால் இந்த 2 ட்ரைனர் இருக்கானோ இல்லையா, அந்த மாஸ்டரும் அவனோட ஜூனியரும் என்னை ஜாயின் பண்ணி விட்டவன் 2 பேரும் வந்து ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது செட்டிங்கை மாற்றி விட்டு போயிடுறது அந்த மிஷினில், இந்த மாதிரியான சேட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் ட்ரைனர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மறுபடியும் வந்து என்ன அப்ரோச் பண்ணுறான், ப்ரோ என்ன ப்ரோ இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியலையே, நான் வேணா உங்களுக்கு பர்சனலாக அதாவது ஜிம்முக்குள்ளே இல்லாமல் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு எதுவும் பண்ணித்தரவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நீங்கள் செப்பரேட்டாக பண்ணுறாருந்தா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல 3000, அப்புறம் 2000, அப்புறமா ஃபைனலாக வந்து 500 ரூபா தான் தர முடியும், 500 ரூபா தரேன், அந்த 500 ரூபாயில் சொல்லித்தர முடியும்னா தாங்க, இல்லைன்னா நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். கடைசி சரி பரவாயில்ல 500 ரூபாயாவது ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 500 ரூபா ஜிபே பண்ணி வாங்கிட்டான். அந்த 500 ரூபா வாங்கின நாள் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணான், பயங்கரமாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, பின்னாடியே இருந்து கமான் கமான் அப்படின்ற மாதிரி பயங்கர மோட்டிவேஷன்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தான். 2வது நாள் ஆளையே காணோம். அடுத்தடுத்து இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மட்டும் விட்டான். 3வது 4வது நாள் கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு மாதம் போகுது. அடுத்த மாதமும் வந்து அதே கதை, ப்ரோ அந்த 500 ரூபா பே பண்ணீங்கன்னா எதுக்கு பே பண்ணணும், நீ வரவே இல்லையே எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறமா அந்த இதுவும் வந்து முடிஞ்சு போச்சு, இனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த கேப்பில் வந்து ஓரளவுக்கு நான் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா நானே வந்து ஓனாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா. இந்த இடத்துல நான் இல்லாமல் வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஜிம்மே வேண்டாம் நாம் கட்டினது போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அதை விட்டுட்டு போயிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு நிறைய பேரும் மொதல் நாள் ஜிம்முக்கு போகிறப்போ கட்டக்கூடிய அந்த 9000மோ 8000மோ கட்டுறாங்க இல்லையா, கட்டிட்டு ஒரு வாரம் வருவாங்க, இல்லை ஒரு சிலர்லாம் மறுநாளே வந்து காணாமல் போயிடுவாங்க ஜிம்ல இருந்து. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஜிம்ல வந்து அதுக்கான என்விரான்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு ஃப்ரீடமா ஃப்ரெண்ட்லியா ஒர்க் அவுட் பண்றதுக்கான என்விரான்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த ஜிம் ட்ரைனர்ஸே இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா, அப்போ ஜிம்ல இருக்கிறவங்க ஜிம்ல சில பிராய்லர் கோழிஸ் வந்து சுத்தம், அதாவது ஃபிட்னஸ்க்காகன்னு ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, சும்மா உடம்பு வளர்த்து காட்டணும், இல்லை அந்த தேவையில்லாத வேலைகள் பண்ணணும், அதுக்காகன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நார்மலாக ஃபிட்னஸ்க்காக வர்றவங்கள்ட்ட வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், இல்லை அந்த அவங்களோட அக்ரஷனை காட்டுறது, வேணும்னே தொந்தரவு பண்ணுறது, திமிருத்தனம் காட்டுறது, இந்த மாதிரி இந்த பிராய்லர் கோழிகள் வந்து ஜிம்மில் நிறைய பேர் சுற்றுவாங்க. என்னென்னா, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்போம், நம்மளை விட பெரிய வெயிட் வந்து அவர் போடுறாராம். ஸோ அதனால் அவருக்கு வந்து நம்ம எந்திரிச்சு பெஞ்சை வந்து கொடுத்துடணும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற பெஞ்சை, அதாவது ரஷ்ஷாக இருக்கிற டைமில். அப்படி எந்திச்சு போகலன்னா அவர் வந்து அப்படியே முன்னாடி இன்னும் அப்படியே முறப்பார், இல்லை வந்து அவரே வாயாலே கேட்டுருவார், எஞ்சி பொறியாக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த அடாவடித்தனம் பண்ணுறது, அதுக்காகவே உடம்பு வளர்த்து வச்சுருப்பாங்க. அதை தான் பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், பொடா பிராய்லர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களும் வந்து ஜிம்மில் இருக்கிறதுனால உள்ள வந்து அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. இந்த பிராய்லர் கோழிகளை பற்றி நம்ம ஜிம் ட்ரைனர்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மகிட்ட மட்டும்தான் அந்த வீராப்பு காட்டுற விஷயங்கள்லாம், அந்த மாஸ்டர்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து அந்த பருப்பு வேகாது அப்படின்றதுனால அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க பண்ணுற டார்ச்சர் பத்தாதுன்னு இந்த வண்ணக்கலர் தோழர்கள் தொல்லைகள் வேற. ஒரு தடவை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன், என் முன்னாடி ஒருத்தன் வந்து நின்னான், வந்து என்னையே பார்த்துட்டு இருந்தான். சரி அடுத்து பண்ண போகிறான் போல அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அந்த செட்டை முடிச்சுட்டு அவன் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்குறான், ப்ரோ மாற்றி போடலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்க எண்ணம் சரி செட்டு தானே, மாற்றி போடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறான். ப்ரோ நீங்கள் வந்து முன்னாடி வந்ததுக்கு நல்ல டெவலப் ஆகிட்டீங்க ப்ரோ, சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, அப்படி இப்படின்ற மாதிரி நல்ல பேச்சு கொடுக்குறான். அப்போ நானும் வந்து நமக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா, பரவாயில்லையே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது போல் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நானும் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். பேசிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சு போச்சு,
அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வழக்கமாக வர்ற டைமிங்கில் ஏன்னா டெய்லியும் வந்துடுறான். டெய்லியும் வந்து என்கிட்ட மாற்றி மாற்றி போடலாமா செட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். தள்ளுறா முதல்ல. இந்த கதையே வேண்டாம். அதனால் நான் வர்ற டைமிங்கை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. இந்த ஜிம்மில் நடக்கக்கூடிய பெரிய ஸ்கேமாக எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாத்தையும் பர்சனல் ட்ரைனிங்கில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. தெரியாமல் போகிறவங்களுக்கு இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்மை பார்த்துருக்க மாட்டோம் நிறைய பேர். ஸோ ஜஸ்ட்டு போய் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கள நல்லா காசை கறக்கிறதுக்கு பார்ப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில ஜிம்மில் இந்த மாதிரி நடக்குது. அண்ட் இது பர்சனல் ட்ரைனிங்கான ஃபீஸோட முடிஞ்சிருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இனிஷியலாக ஒரு 9,000 ரூபா அமௌண்ட் பே பண்ணுறோம் அந்த 1 இயருக்காக. அதுக்கு அடுத்தபடியாக பர்சனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி மந்த்லி 3,000 கேட்பாங்க. அதையும் பே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்தபடியாக சப்ளிமெண்ட்ஸ் அதை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எப்படியும் மாதத்துக்கு அது ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா வந்துடும். அது ஒன்லி ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் கிடையாது சப்ளிமெண்ட். அதுலேயே BCCA இருக்குது, அப்புறமா கிரியாட்டின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மாற்றி சேல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு இடையில ஒருத்தன் மூலக்கோளாறான ஒருத்தன் வந்தான். ப்ரோ உன்னை 10 நாளில் நான் பெஸ்ட் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. எப்பட்றா 10 நாளில் பெஸ்ட் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஊசி இருக்குது ப்ரோ, முடிச்சு விட்றலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் ஃபிட்னஸ்க்காக தான் வந்திருக்கேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு தூர பேர் அப்படின்னு சொல்லி விட்டேன். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். ஸோ அந்த ஜிம்மில் நான் எத்தனை நாள் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 8-9 மாதம் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே கூட்டம் அதிகமாகிருச்சு. அந்த பர்டிகுலர் இந்த நியூ இயர் ஆஃபர்லாம் போடுவாங்க இல்லையா, இதில் பிரச்சனை என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிராய்லர் கோழிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த திமிர்த்தனம் முடிச்ச பிராய்லர் கோழிஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொடா பிராய்லர் ஹெவி வெயிட் போடுவாங்க, போட்டுட்டு அதை ப்ராப்பராக கீழே வைக்க மாட்டாங்க, அப்படியே டம்முன்னு கீழே போடுவாங்க. ஸோ அதில் ஒரு தடவை என் காலில் வெயிட் விழுந்துருச்சு. அது கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாகவும் அந்த ஜிம்மு போகிறத கட் பண்ணியாச்சு. பட் இந்த 8 மாதம் விஸ்டாண்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த 8 மாதத்தில் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அந்த ஜாயின் பண்ண யாருமே ஜிம்மில் கிடையாது. நான் ஒருத்தன் மட்டும்தான் 8 மாதம் விஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மற்றவங்க எல்லாரும் ரெகுலராக வரக்கூடியவங்க, அதாவது ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து இல்லை ஜிம்மை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சு வரக்கூடியவங்க, அந்த டாக்டர் மாதிரியான ஆட்கள்லாம் ரெகுலராக வரக்கூடியவங்க, அவங்களுக்கு ஜிம்மை பற்றி தெரியும். புதுசாக ஜாயின் பண்ணவங்க வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இல்லை ஏதோ ஒன்று உடம்புல மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்தாங்க இல்லையா, அவங்க யாருமே கிடையாது. இதில் இடையில நிறைய பேர் பர்சனல் ட்ரைனிங், சப்ளிமெண்ட், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் வாங்கிட்டு ஒரே மாதத்தில் ஆள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போதும் 1 வருஷத்துக்கான பேமெண்ட்டை கொடுக்காதீங்க. அந்த பர்சனல் ட்ரைனிங்க்கும் போகாதீங்க. ஜஸ்ட்டு 1 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணுங்க. முடியலையா 3 மாதத்துக்கு பே பண்ணுங்க அதிகபட்சமாக. நீங்கள் 3 மாதம் உங்களால் முழுவதுமாக போக முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஜிம்முக்கும் போக ட்ரை பண்ணேன். 1 மாதம் இன்னொரு ஜிம்முக்கு போனேன். அந்த ஜிம்மில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. எனக்கு ஒர்க் அவுட் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவங்களும் என்னை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு டைமிங் செட் ஆகலை அப்படின்றதுனால நம்ம வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வீட்டிலேயே ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பர்சனல் ஃபிட்னஸ்க்கு முக்கியமான விஷயம் டிசிப்ளின். அதாவது டிசிப்ளின்னா எப்படின்னா, நீங்கள் கரெக்டாக அந்த வெயிட்டை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. டைமிங், இப்போ நீங்கள் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த சமயத்தை நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் உட்காந்துடணும். அந்த இடத்துல நீங்கள் எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அங்கே உட்காந்துடணும். இல்லை கையில் அந்த எக்யூப்மெண்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்துடணும். ஒரு 10 நாள் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணலைன்னா கூட சும்மா உட்காருங்க. அந்த டிசிப்ளினை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத பாருங்கள். அதுவே அதுக்கப்புறமா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் அவுட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ். இது ரியலி யூஸ்ஃபுல். அதாவது ஜிம்மில் இருக்கக்கூடிய ஒரு 40% எக்யூப்மெண்ட்டை இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம அந்த எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போதும் கம்மியாகும் வித்தியாசப்படும். ஸோ இதில் ஒரு கான்ஸ்டன்ட்டான வெயிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் ஓகே, நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதில் பண்ணுறது எவ்வளோ மேல். அடுத்தபடியாக டம்பிள்ஸ். இந்த டம்பிள்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அதை வாங்கிட்டேன். ஸோ அதனால் அதில் பெரும்பாலும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இதை வாங்கினேன். இது வாங்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் இந்த மெட்டல் ராட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கங்க. பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் இது உடஞ்சி ஸ்லிப் ஆகி என் ஷோல்டரில் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி மெட்டல் போல்ட் நட் இருக்கக்கூடிய அந்த டம்பிளை வாங்கிக்கங்க. அப்புறமா இந்த பெஞ்ச்,
ஸோ நான் பண்ணதில் எல்லாத்துலேயும் இந்த பெஞ்ச் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ரியலி யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டெப்பை வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், தேவைக்கு தகுந்தாப்புல வச்சுக்க முடியும். அண்ட் இது வந்து போர்ட்டபிள் தான் அப்படின்றதுனால மடக்கி ஓரமாக கூட வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒன்று, ஸ்ட்ராங்கான ஒன்று. இந்த ப்ராடக்ட் நான் ரியலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. லிங்க்கு எங்களுக்குள்ளே எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். இதில் எனக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ராடு வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா, செஸ்ட் ப்ரெஸ்க்கு, அந்த ராடை மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் ராடு யூஸ் பண்ணுறதும் இல்லை, டம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நான் வாங்கினேன், அந்த ராடு வாங்கினேன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அந்த கம்பி வச்ச அந்த பெஞ்சு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூடவே வந்து பேசிக்காக பண்ணக்கூடியது, இந்த புஷ்அப்ஸு, புல்அப்ஸு, அதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம எந்த எக்யூப்மெண்ட் இல்லாமலும் கூட பண்ணலாம். ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 6 நாள். ஸோ ஒரு நாளைக்கும் ஒரு மசில் செட்டு. செஸ்ட்டு, ஷோல்டரு, லேட்டு, பைசப், ட்ரைசப்பு, ஆப்ஸு அண்டு லெக்கு. ஒன்றுலையும் மேக்ஸிமமாக 5 to 6 ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன். எல்லாமே 15 ரெப்ஸு 3 செட்டு அந்த கணக்கில் பண்ணுவேன். ஸோ என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வரிசையாக நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது எல்லாமே என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டம்பிளு, பெஞ்சு, அப்புறமா அந்த ரெசிஸ்டன்ட் பேண்டு. ஸோ இந்த 3 வச்சு மட்டுமே வந்து பெரும்பாலான மசில் செட்டை வந்து நான் கவர் பண்ணிடுவேன். இதில் அக்யூரசி வந்து நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக போடுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து அக்யூரேட்டாக நமக்கு அந்த மசில் வந்து கவர் ஆகும். ஏன்னா ஜிம்மில் வந்து மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷினில் நம்ம போடுறது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மசிலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே வந்து நம்மளை மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸோ நம்ம தான் பொறுமையாக அதை ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டில் ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. என்னென்னா டம்பிளில் வந்து நம்ம என்ன தான் வெயிட்டை குறைச்சாலும் ரொம்ப லோயர் வெயிட்டுக்கு போக முடியாது. அதனால் ஒர்க் அவுட்டே பண்ணாதவங்க சடனாக வந்து ஒரு வெயிட்டை தூக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ட் பேண்டில் உங்களுக்கு சின்ன லோயர் ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கிற மாதிரியான பேண்டும் வந்து இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்கள் எல்லா விதமான ஒர்க் அவுட்டையும் ஈஸியாக பண்ண முடியும். அது அந்த மசிலுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஒரே ஈவினிங்கில் எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே அது எந்த மசிலுக்கு கவர் ஆகும் அண்ட் எந்த மாதிரி அதை ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெளிவாக பண்ணிக்கங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக தான் வந்து சேர்ந்துச்சு இந்த ஸ்கிப்பிங் ரோப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஸ்கிப்பிங் ரோப். இந்த கயிறில் வர்றதோ இல்லை ரப்பரில் வர்றதோ வந்து கிடையாது, அலுமினியம். இதுவும் வந்து ஒரு 1.5 வருஷமாக வச்சுருக்கேன். ரியலி யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதில் மெயின் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அலுமினியம் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரியலி வந்து நல்லாயிருக்கும். ஸோ கார்டியோ பண்ணும்போது, அதாவது இந்த ஸ்கிப்பிங்கே வந்து டெய்லியும் வந்து நம்ம ஒரு கார்டியோவை தொடர்ந்து பண்ணலாம். இதில் மேக்ஸிமமாக ஒரே ரனில் வந்து ஒரு 500 வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வெறி ஆயிடுச்சு அப்படின்னா 1000 தடவை போடும். அந்த மாதிரி இந்த ஸ்கிப்பிங் வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரியலி பயங்கரமான ஒரு கார்டியோ. அதுவும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். நான் பண்ணுறது வந்து சிம்பிள் தான். இதில் வந்து நீங்கள் பாடி பில்டிங் பண்ண முடியும், பயங்கரமாக அவங்களுக்கு மசில்ஸ்லாம் ஏறும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின், என்னோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட் மாதிரி. இது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கல அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் நான் இதை வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஒரு வாரத்தில் ஒரு மினிமம் 3-4 நாளாவது நான் பண்ணிடுவேன். அப்படி நான் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிரும். ஏதோ நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய வேலையை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிரும். ஸோ அதனால் இதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஒரு டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபிட்னஸை வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது பயங்கரமாக மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காது. உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலை அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் யாரையும் ஜிம்முக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஜிம்மில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரியலி நம்ம வீட்டில் பண்ணுறதை விட எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஜிம்மு தான் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் அந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு. பட் உங்களால் பண்ண முடியல, போக முடியல, நீங்கள் ஒரு டிசிப்ளினை முதல்ல கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஜிம்முக்கு போங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.